Hey guys, my name is Koushik and welcome back to LetCode. நம்மளோட previous videoல வந்து data types அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். Data typeல வந்து primitive, non-primitive ரெண்டுத்தும் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோல மெத்தட்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். மெத்தட்ஸ் எதுக்காக மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ரீசனையும் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க எபிசோட் 4 என்ற பேக்கேஜ்ல calci அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தடுக்குள்ள int a equal to 10, int b equal to 5, int sum equal to a plus b போட்டிருக்கேன். அதாவது a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி sum என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த sum வந்து டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா ஆஃபீஸா 15 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஒரு சின்ன அடிஷனல் ஆப்ரேஷன் பண்றதுக்காக நான் 4 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து இங்க எழுதியிருக்கேன். இதே நாளைக்கு யூசர் கிட்ட இருந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஒரு 100 செட் ஆஃப் டேட்டா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் எகெயின் இந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து ரிப்பீட் பண்ணும் 100 செட் ஆஃப் டேட்டாஸ் ஆகும். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எப்படியோ அப்ராக்சிமேட்டா 400 லைன்ஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து வந்துடும். பட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர 2 நம்பரை நான் ஆட் பண்ணிட்டு அந்த அடிஷனலோட அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு எதுக்கு 400 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும் கரெக்டா? ஸோ நம்ம மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பண்ற டாஸ்கை வந்து நான் சிங்கிள் லைன்ல முடிச்சிடலாம். சிங்கிள் லைன் அப்படின்னா சிங்கிள் லைன்ல கால் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மெத்தடுக்குள்ள என்ன டாஸ்க் பண்ண போறோமோ அதை வந்து எழுதிடலாம். ஸோ இப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து கண்டிப்பா கம்மியாகும். அது இல்லாம நம்ம அத்தனை வேரியபிள்ஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது நம்ம கால் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். மெத்தட்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா வந்து மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் டெக்னிக்கலா ரெண்டுமே சேம் தான், ஒன்றும் மேஜர் டிஃபரன்ஸஸ் கிடையாது. எனக்கு மோஸ்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பழக்கம் எனக்கு JavaScript பேக்ரவுண்ட்னால. பட் மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போத் ஆர் சேம், எந்த ஒரு டிஃபரன்சஸும் வந்து கிடையாது. இப்போ மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிப்பீட்டட் ஆன கோடை வந்து நம்ம மினிமைஸ் பண்றதுக்காக தான் வந்து மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ எபிசோட் 4க்குள்ள நான் வந்து ஒரு புது கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அந்த கிளாஸ் வந்து யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறேன். அண்ட் மெயின் மெத்தட் இப்போதுக்கு வேணாம், வெறும் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தான் கிரியேட் பண்றோம். இப்போ நம்ம நேற்று வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா? ஸோ இந்த பர்சன் கிளாஸ்ல இந்த ஸ்ட்ரிங், நேம்ஸ், ஏஜ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கரெக்டா? ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ என்னோட நேம் வந்து கௌஷிக் அப்படின்னா அது என்னோட ப்ராப்பர்ட்டிஸ். அதே வந்து நான் கோட் அடிக்கிறேன், இல்லை வேலைக்கு போறேன், இல்லை வெளியே எங்கேயாச்சும் ஊர் சுத்த போறேன் அப்படின்றது அது வந்து ஒரு பிஹேவியர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து வேரியபிள்ஸா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு பிஹேவியர் இல்லை ஒரு ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து மெத்தட்ஸா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இங்க யூடியூபருக்கு வந்து என்ன டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ண வீடியோ எடிட் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்றது. ஸோ அதுதான் வந்து ஒரு டிபிக்கலான யூடியூபரோட வேலை அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பிஹேவியர்ஸ். அதே ப்ராப்பர்ட்டிஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர், எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஒரு 900 கிட்ட இருக்காங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அதே வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸ் எத்தனை இருக்கு அந்த சேனல்ல, இப்போ என் சேனல்ல பார்த்தீங்கன்னா 130 வீடியோஸ் கிட்ட இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு மெத்தடா வந்து எழுதுவோம். இப்போ மெத்தட் எழுதுறதுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கு. என்ன சிக்னேச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் மாடிஃபயர் வந்து சொல்லணும். ஸோ ஆக்சஸ் மாடிஃபயர் என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த மெத்தடுக்கு வந்து பர்மிஷன்ஸ் வந்து செட் பண்ணலாம். என்ன டைப் மாடிஃபயர் இருக்கு ஜாவால அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக், பிரைவேட், டிஃபால்ட் அண்ட் ப்ரொடெக்டட். ஸோ இன்னைக்கு வந்து பப்ளிக்கும் பிரைவேட்டும் பார்க்கலாம். டிஃபால்ட்டும் ப்ரொடெக்டட் வந்து வேற ஒரு வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சஸ் மாடிஃபயர் எழுதின அப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் டைப் என்னன்னு சொல்லணும். ரிட்டர்ன் டைப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒன்று சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகும். ஸோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபெயிலியர் ஆகிடும் கரெக்டா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பூலியனா சொல்லலாம். ஸோ சக்ஸஸ் அப்படின்னா ட்ரூ, ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ் அப்லோட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு மெத்தட் ஒன்று மெத்தட் பர்ஃபார்ம் பண்ண அப்புறம் அது ஏதாவது நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெத்தடோட நேம். ஸோ மெத்தட் நேம் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் நம்ம என்ன மெத்தட் வந்து ஸ்பெசிஃபை பண்றோம், நம்ம என்ன பிஹேவியர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அப்லோட் பண்றோம் அப்படின்னா அப்லோட் வீடியோ அப்படின்றது ஒரு மெத்தட் நேம். எப்பவுமே மெத்தட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்டா வந்து 2 வேர்ட்ஸ் வர மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ வந்து அப்லோட் வீடியோ அப்படின்னா ஒரு உங்களுக்கு ரீட் பண்ணும் போதே ஓகே ஒரு டாஸ்க் வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியும். அதே வந்து வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா ஒன் வேர்ட்ல வந்து முடிச்சிருவான் கரெக்டா? 2 வேர்ட்ஸ் எழுதலாம், தப்பு கிடையாது. பட் மோஸ்டா ஒன் வேர்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே மெத்தட்ஸ் எல்லாமே 2 or 3 வேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட்ஸ் இருக்கும். பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம வேணும்னா பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் இருக்கும். கர்லி பிரேசஸ்குள்ள தான் வந்து ஆக்சுவல் லாஜிக் வந்து எழுதுவோம்.
ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து வீடியோ வந்து யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம் கரெக்டா. ஸோ அது வந்து பப்ளிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ பப்ளிக், அதுக்கப்புறம் வந்து மெத்தடோட நேம் வந்து கிரியேட் வீடியோ, ஓகே கர்லி பிரேசஸ். ஸோ வந்து இது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். வீடியோட நேம் என்ன, ஐ மீன் மெத்தடோட நேம் வந்து கிரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். இப்போ ரிட்டர்ன் டைப் வந்து பண்றோம். இப்போ நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன் அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன கேட்கலாம், அதுதான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு வந்து வாய்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து சொல்லணும். அதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. இப்ப எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா கூட எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ வாய்ட் அப்படின்னா எதுவுமே வந்து ரிட்டர்ன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இப்போதைக்கு ஆஃபீஸா நம்ம எதுவும் பெருசாலாம் இது கோட் அடிக்க போறது இல்லை. சும்மா ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் போட்டு வீடியோ கிரியேட்டட் அந்த மாதிரி வந்து சிம்பிளா வந்து முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ பப்ளிக்ன்றது ஆக்சஸ் மாடிஃபையர், வாய்ட்ன்றது ரிட்டர்ன் டைப். இது வந்து வீடியோட ஐ மீன் மெத்தடோட நேம் அண்ட் உள்ள வந்து நம்ம ஆக்சுவல் லாஜிக் வந்து எழுதியிருக்கோம். இப்போ அப்லோட் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்லோட் வீடியோ பண்றோம் அப்படின்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ண அப்புறம் அப்லோட் பண்றோம் அப்படின்னா அப்லோட் யார் பண்ணுவானா, நான் மட்டும் தான். என்னோட சேனல்ல நான் மட்டும் தான் பண்ணணும். வேற யாருக்கும் ஆக்சஸ் கிடையாது. எனக்கு லாகின் பண்ணா தான் அப்லோட் பண்ண முடியும். லாகினோட கிரெடென்ஷியல் வந்து கண்டிப்பா அது வந்து பிரைவேட்டா தான் இருக்கும் கரெக்டா. ஸோ இங்க அப்லோட் என்ற மெத்தடையும் வந்து நான் வந்து பிரைவேட்டா வந்து வைக்க போறேன். ஸோ இங்க அப்லோட் அண்ட் இது வந்து மெத்தடோட நேம். இது வந்து மெத்தட் உள்ள நம்ம என்ன லாஜிக் எழுத போறோமோ அந்த லாஜிக். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு சிசர்ட் போட்டு அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த அப்லோட் வீடியோ பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஒரு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரூ பண்ணும். சக்சஸ் ஆகல, நெட்வொர்க் இஷ்யூ இல்லை வேற ஏதாவது ஒரு இஷ்யூனால ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு பண்ணும். ஸோ எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட் லைன்ல தான் எழுதணும். லாஸ்ட் லைன் இன் த சென்ஸ் இந்த மெத்தட் முடியுது இல்லையா. ஸோ இந்த மெத்தட் முடிகிற இடத்துல தான் வந்து எப்பவுமே வந்து எழுதணும். ஸோ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள லாஸ்ட் லைன்ல தான் எழுத முடியும். அதுக்கு முன்னாடி வந்து எழுத முடியாது. இப்போ நான் காட்டுறேன் அது உங்களுக்கு. ஸோ இங்க வந்து ரிட்டர்ன் வந்து நான் வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னா என்ன, நேற்று நம்ம டேட்டா டைப்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ ட்ரூ ஃபால்ஸ்ன்றது வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப் கரெக்டா. ஸோ இங்க வந்து பூலியன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அவ்வளவு. ஸோ இது வந்து பூலியன் ரிட்டர்ன் டைப் வந்து பூலியனா இருக்கு. இது வந்து அப்லோட் வீடியோ அப்படின்னா வீடியோட மெத்தட் நேம். இங்க வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னா ட்ரூ, லைக் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூன்னு பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர் நான் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அது வந்து டிஃபால்ட் ஆர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ரியல் மீனிங் என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு வீடியோ டீட்டெயிலாக சொல்றேன். இப்போத்துக்கு நம்ம வந்து அப்லோட் வீடியோ வந்து நம்ம சினாரியோக்கு ஏற்ற மாதிரி பிரைவேட்டா வந்து மாத்திக்கலாம். ஓகே. ஸோ பிரைவேட் பூலியன் அண்ட் அப்லோட் வீடியோன்றது நேம். அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் வார்னிங் வருது. ஸோ ஏன் வார்னிங் வருது அப்படின்னா இது வந்து பிரைவேட்டா நம்ம வச்சிருக்கோம். பட் இதை வந்து நான் எங்கேயும் வந்து இந்த கிளாஸ்க்குள்ள வந்து யூஸ் பண்ணல. அதனால அது வந்து இந்த மாதிரி வார்னிங் காட்டுது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வார்னிங் வந்து போயிடும். அப்ப நீங்க கேட்கலாம், இங்கேயும் கிரியேட் வீடியோ போட்டிருக்கீங்க, பட் அந்த கிரியேட் வீடியோ வந்து எந்த ஒரு வார்னிங்கும் வரல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து பப்ளிக்கா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வேற ஒரு கிளாஸ்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பை டிஃபால்ட்டா எந்த ஒரு வார்னிங்கும் வராது. ஆனா பிரைவேட் வீடியோ ஐ மீன் பிரைவேட் மெத்தட் இருக்குன்னா அந்த பிரைவேட் மெத்தட் வந்து இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ்க்கு வெளியே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒன்னே வந்து கம்பைலர் சொல்லணும், நீ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்க, அது வந்து உன் கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணல, அப்ப எதுக்கு கிரியேட் பண்ணிருக்க, அந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட கேட்கும். ஸோ இப்போதுக்கு வார்னிங் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே விடுவோம். லாஸ்டா கால் பண்ணும்போது அந்த வார்னிங் எல்லாமே போயிடும். ஓகே. ஸோ ஒரு பப்ளிக் மெத்தட் கிரியேட் பண்றது பார்த்தோம், ஒரு பிரைவேட் மெத்தட் கிரியேட் பண்றது பார்த்தோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து இங்க போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எனக்கு எரர் அடிக்கும். என்ன எரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்ரீச்சபிள் கோடு வரும். அன்ரீச்சபிள் கோடு ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மெத்தட் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் அப்படின்னா இது வந்து அப்படியே இந்த சைடு வந்து வெளியே வந்துடும். ஸோ வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு லைனும் வந்து ஆப்வியஸா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகாத லைனை எதுக்கு நம்ம எழுதணும், அதனால தான் வந்து இது வந்து அன்ரீச்சபிள் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே எண்ட் ஆஃப் தி லைன் ஆர் ஐ மீன் எண்ட் ஆஃப் தி மெத்தட்ல தான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் டைப் வந்து நம்ம என்ன வேணா இருக்கலாம். இப்போ ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங், இங்க வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஒரு ஃப்ளோட் ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா ஃப்ளோட் வரும். அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா டைப்பும் வரும். ஸோ ப்ரிமிட்டிவும் வரலாம், நான் ப்ரிமிட்டிவும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பப்ளிக் மெத்தட் கிரியேட் பண்றோம். ஸோ பப்ளிக் நான் வந்து ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன் அண்ட் மேபி ஷேர். ஓகே. ஸோ ஷேர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ஷேர் வீடியோ
ஓகே. ஸோ எங்க ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஷேர் பண்றது வந்து Facebookல ஷேர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ Facebookன்றது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா இருக்கு. ஸோ இங்க வந்து ரிட்டர்ன் Facebook. ஓகே. ஸோ இங்க வந்து Facebookன்றது டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ்ல இருந்தா ஆப்வியஸா வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். ஸோ இங்க ஷேர் வீடியோ எதுல பண்ணியிருக்கோம் அப்படின்னா Facebookல வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ Facebookன்றது ஸ்ட்ரிங்னால இங்க வந்து ஸ்ட்ரிங் போட்டுருக்கோம். ஸோ எந்த டேட்டா டைப் இருக்கோ அந்த டேட்டா டைப் போடலாம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் போடலாம். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் வந்து ரிட்டர்ன் டைப்ல ரெண்டுமே வந்து நம்மளால வந்து போட முடியும். சரி, இப்போதைக்கு வந்து நம்மகிட்ட வந்து 3 ஃபங்ஷன்ஸ் இருக்கு. 3 ஃபங்ஷன்ஸையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கண்டிப்பா நமக்கு வந்து மெயின் மெத்தட் வேணும். மெயின் மெத்தட் இந்த கிளாஸ்க்குள்ளேயே நான் கிரியேட் பண்ணி இந்த ஃபங்ஷன்ஸை வந்து கால் பண்ணலாம். பட் உங்களோட லேர்னிங்காக இன்னொரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணலாம். இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து மை யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இதுக்குள்ள ஆப்வியஸா மெயின் மெத்தட் வேணும். அப்பதான் வந்து எக்ஸிகியூஷன் பண்ண முடியும். நம்மளோட இந்த கிளாஸ்ல நம்ம அந்த பக்கத்து கிளாஸ்ல ஐ மீன் இந்த யூடியூபர் என்ற கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த கிளாஸ்ல வந்து கால் பண்ண போறோம். அப்படி நான் ஏதாவது கால் பண்ணோம் வேற ஒரு கிளாஸ்ல இருந்து ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற சின்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம் வரும் ஃபர்ஸ்ட். ஸோ எந்த கிளாஸ்ல இருந்து கால் பண்றோமோ அந்த கிளாஸ் நேம். ஸோ யூடியூபர்ன்றது ஸோ அப்படியே டைப் பண்ணி பார்ஷியலா டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஆச்சுங்கன்னா எக்லிப்ஸ் உங்களுக்கு சஜஷன் கொடுத்துரும். ஸோ யூடியூபர் அண்ட் இப்போதைக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஒய்டி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு நியூ அண்ட் தென் ஃபாலோட் பை அதே கிளாஸ் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்றேன். டெக்னிக்கலா இது வந்து நம்ம கிளாஸ் நேம் சொல்ல மாட்டோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, இந்த நியூ கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து மெத்தட்ஸ் வந்து கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க ஒய்டி ஆப்ஜெக்ட் நேம் டாட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா மெத்தட் நேம்ஸ் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் வீடியோ வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஷேர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல கிரியேட் வீடியோ அண்ட் ஷேர் வீடியோ 2 வந்திருக்கு. பட் இந்த அப்லோட் வீடியோ வந்து நம்மளுக்கு தெரியல கரெக்டா. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிரைவேட்டா இருக்கு. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஒரு கிளாஸ்ல இருக்கிற பிரைவேட் வேரியபிளா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் மெத்தடா இருக்கட்டும் அதை வந்து வேற ஒரு கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே வந்து நான் வந்து இப்போ வந்து இதை வந்து பப்ளிக்கா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக்கா சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து ஒய்டி டாட் கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஷேர் வீடியோ வருது பிளஸ் அப்லோட் வீடியோன்ற ஆப்ஷன் வந்து எனக்கு வருது. பட் ப்ரீவியஸ் டைம்ல எனக்கு அது வந்து வரல. சப்போஸ் நான் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க அப்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு நான் இந்த பப்ளிக் பதிலா பிரைவேட் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இங்க போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எரர் வரும். என்ன எரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் விசிபிள். அதாவது நீங்க வந்து பிரைவேட்டா வச்சிருக்கீங்க பட் அதை வந்து வெளியே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, அது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து பப்ளிக் மெத்தடுக்கும் பிரைவேட் மெத்தடோட டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து ஷேர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷேர் வீடியோ வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, நம்மளுக்கு வந்து ஷேர் வீடியோ என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுது கரெக்டா. இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே வந்து அவுட்புட்ல வராது. ஸோ கான்சோல் பாத்தீங்க அப்படின்னா எம்டியா இருக்கும். நீங்க கேட்கலாம் நான் இது வந்து கால் பண்ணிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் வருது, அப்போ ஸ்ட்ரிங் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கணும் கரெக்டா. பட் ஆகல. ஏன் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஷேர் வீடியோ என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஆனா ரிட்டர்ன் பண்ண ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணல. நம்ம பிரிண்ட் பண்ணாத வரைக்கும் ஆப்வியஸா எதுவுமே வராது. ஸோ இந்த மெத்தட் மேல நம்ம மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எக்லிப்ஸ் வந்து அழகா காட்டும். ஸோ இந்த கிரீன் கலர் ஐகான் அப்படின்னா அது வந்து ஒரு பப்ளிக் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது வந்து ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கனால இங்கேயும் ஸ்ட்ரிங் காட்டுது. அதுதான் வந்து இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப். அதுக்கப்புறம் எபிசோட் 4 என்னோட பேக்கேஜ் நேம், யூடியூபர் என்றது என்னோட கிளாஸ் நேம் அண்ட் ஷேர் வீடியோன்றது ஃபங்க்ஷன் நேம். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட ஒரு டெஃபினேஷன் நீங்க பார்க்கணும், அது பிரைவேட்டா இருக்கா பப்ளிக்கா இருக்கா அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா எக்லிப்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மேல மவுஸ் ஓவர் பண்ணீங்கனாலே அதுவே வந்து உங்களுக்கு அழகா எல்லா டீடைல்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் ஒரு லோக்கல் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போறேன். மெயின் மெத்தட்ன்றதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ மெயின் மெத்தட் இல்லை எந்த ஒரு மெத்தட்குள்ள நம்ம எந்த ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணாலும் அது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்க ஷேர் வீடியோ என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ஒரு எங்க ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஸ்ட்ரிங் வந்து என்னோட டேட்டா டைப். இங்க வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். அண்ட் ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து நான் வந்து இங்க வந்து கால் பண்றேன். ஐ மீன் சிஸ் அவுட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா
நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணி அதை இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த கிரியேட் வீடியோ வந்து நம்ம கால் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கால் பண்ணும்போது நம்ம வந்து திருப்பியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ திருப்பியும் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நான் எகெயின் வந்து yt டாட் அப்படின்னு சொன்னோன்னா யூ கிரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரீன் கலர் சிம்பிள்னா அபிஸா அது வந்து பப்ளிக். வாய்டுன்றது என்னோட ரிட்டர்ன் டைப். ஸோ வாய்டு அப்படின்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன் வந்து எனக்கு எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா டைப் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லுது. ஸோ cannot convert from void to int. அதாவது இந்த மெத்தட் வந்து எனக்கு வாய்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுது. பட் நான் அதை வந்து இன்ட்ல வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை டெலிட் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் மெத்தட் வந்து வீடியோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஒரு பப்ளிக் மெத்தட், ஒரு ப்ரைவேட் மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணி அதை வந்து எப்படி கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம மெத்தட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், பட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெத்தட் பேராமீட்டர்ஸ், அப்புறம் மெத்தட் ஓவர்லோடிங், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணுது, இந்த ரிட்டர்ன் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ இன்னும் முடியல. உங்களுக்காக கண்டிப்பா ஹோம்வொர்க் இருக்கு. ஹோம்வொர்க் இல்லாம இருக்காது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் கார்ன்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. அதுல வந்து 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுங்க. 3 ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுங்க. 3 ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்றது எல்லாமே வந்து வேற ஒரு கிளாஸ்ல மை கார் அப்படின்னு வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து ஃபங்க்ஷன்ஸும் வேரியபிள்ஸ் வந்து கால் பண்ணுங்க. ஸோ நான் இங்கே வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி கால் பண்ண சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டல. பட் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க. இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையும் வந்து சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon.